வணக்கம் டாக்டர் டாக்ஸ் தமிழ். என் பேர் டாக்டர் முருகசுந்தரம். நான் ஒரு தோல் மருத்துவர். அதான் இது என்னன்னா, நம்ம என்னதான் குப்புறக்கப்படுத்து புரண்டாலும், நம்ம இந்தியன் கொரியன் ஆக முடியாது, கொரியன் இந்தியன் ஆக முடியாது. நாம இந்தியன், சவுத் இந்தியன், சவுத் இந்தியனா தான் இருப்போம். நமக்கு எப்படி கடவுள் நம்ம முக அமைப்பு குடுத்துருக்காரோ, அதை யாராலயும் மாத்த முடியாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா கூட மாத்த முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த மாரிலாம் பண்றதெல்லாம் உங்க இது இது ஒரு தவறான ஒரு விதமான ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர், ஒரு சைக்கோத்தனமான ஒரு பிஹேவியர் இது. இது பாடி டிஸ்மார்ஃபோபியான்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சைக்கியாட்ரிக் டிசீஸ் இது. டிஸ்மார்ஃபோபியா அப்படின்னா, தான் நல்லா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்ணாடியில் பார்த்தா நம்ம அசிங்கமாக இருக்கிற மாதிரியும், நம்ம மூக்கு கோணையாக இருக்கிற மாதிரியும், உதடு ஒரு மாதிரி வீங்கி இருக்கிற மாதிரியும், இல்லை உதடு சப்பையாக இருக்கிற மாதிரியும், ஒரு மாதிரி ஒரு 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 நம்மளை பற்றின ஒரு தவறான எண்ணம் இருக்கும். இதுக்கு காரணம் உங்கள் மனசு சரியில்லைங்கிறது தான். உங்கள் மனசில் ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு தெம்பு இல்லை, ஒரு தன்னம்பிக்கை இல்லைங்கிறது தான். உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் முகம் நல்லா இல்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் படித்து முன்னேற வழியை பாருங்கள். இதெல்லாம் எனக்கு ஒரு மூஞ்சி நல்லா கொரியா மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஒரு 10 மார்க் கூட போட்டுருவானா? இல்லை கொரியா மூஞ்சி மாதிரி இருக்குன்னு ஒரு நல்ல வேலை கொடுத்துருவானா? நீங்கள் படித்து முன்னேறினா தான் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் உயரலாம். கல்வி மட்டும்தான் நம்மளை உயர்த்துமே ஒழிய, இந்த முக அமைப்போ தோற்றமோ, இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின்னு, இந்த மூஞ்சியை வெட்டி திருத்திக்கிறது, இதெல்லாம் சுத்த பைத்தியகாரத்தனம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் வீண் செலவு. இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நாள் சைக்கியாட்ரிக் கிளினிக்கில் தான் இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கின் தன்னைத்தானே செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய சிஸ்டம். நீங்கள் ஒன்றுமே நீங்கள் ஆணியே பிடுங்க வேண்டாம், அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். எந்த சீரம் எதுவுமே தேவையில்லை. இந்த நியாசினமைட் சீரம், விட்டமின் சி சீரம், இதெல்லாம் ஒரு டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இது தேவைன்னு தோணுச்சுன்னா, ஒரு நல்ல எத்திக்கல் டாக்டர் அதை கொடுக்கணும்னு நினச்சா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களாகவே இன்ஸ்டாகிராமை பார்த்து பண்ணால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, டேமேஜ் தான். அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கும் அதை விற்க சொல்லி கொடுக்குற மேனுஃபேக்சருக்கும் தான் நல்ல கோடிக்கணக்கான லாபம். அவங்க தான் நல்லா சம்பாதிப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா டேண்ட்ரஃப் ஒரு முக்கியமான காரணம். டேண்ட்ரஃப் தான் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயிலினஸையும் அதிகப்படுத்தும். ஃபேஸில் ஆக்னி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொறியாக அது ஒரு செபோரிக் ஆக்னின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வரும். டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் முகமே சில நேரங்களில் கருத்து போகும். டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, அந்த செபோரியா முகத்தில் இருக்கும்போது வெயிலில் போனால் இன்னும் கருப்பாகும். ஸோ டெய்லி ஹேர் வாஷ் அப்படிங்கிறது ஹேர் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, முகம் நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் அது ரொம்ப நல்ல விஷயம். டெய்லி தலை குளிக்கிறதுனால சளி பிடிக்கிறதோ, வேறு சைனஸ் அக்ரவேட் ஆகிறதோ, இதெல்லாம் இந்த பியூட்டிஷியன்ஸ் கிளப்பி விடுறது. அப்போ தான் நீங்கள் ஒரு 15,000 கொடுத்து வாரம் போய் அவங்கள்ட்ட முடியை கழுவிக்குவீங்க. டாக் ஸ்பா மாதிரி ஹேர் ஸ்பா வந்துருச்சு. இப்போ காரை கழுவுற மாதிரி முடியை கழுவுறது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்குவீங்கன்னு அவங்க கிளப்பி விடுறது. அப்படிலாம் கிடையாது. நீங்களே சாதாரண ஷாம்பு போட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷை, உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபேஸ் வாஷை வச்சு ஒரு 5 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் கூட போதும். நீங்கள் வெயிலில் ரொம்ப அதிகமாக சுற்றுறவங்களாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறத விட ஃபிசிக்கலாக கவர் பண்ணிக்கிறது, ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது, இல்லை துப்பட்டா வச்சு கவர் பண்ணிக்கிறது, அது ரொம்ப பெட்ரு. ஸோ இல்லை என்னால் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக கவர் பண்ண முடியாது, நான் எப்பவும் பிரைட் லைட்டில் இருப்பேன் அப்படின்னா, நீங்கள் சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு சூட்டபிளான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நைட்டில் மாய்ஸ்சரைசர் போடணும், நைட்டில் டோனர் போடணும், சீரம் போடணும், ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கமர்ஷியல் ஏமாத்து வேலை. உங்கள்கிட்டேருந்து சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேலை இதெல்லாம். ஸோ உங்களை ஒரு பலிகடா ஆக்குறாங்க, உங்களை ஒரு விட்டில் பூச்சி ஆக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணி, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணி, நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு, ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி தூங்கணும் நல்லா. இந்த 1 hour ஆஃப் ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நல்லா தூங்கி, நல்ல ஆரோக்கியமாக, சிரிச்சுக்கிட்டே, சந்தோஷமாக, நீங்களும் சந்தோஷமாக, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா உங்கள் முகம் சூப்பராக இருக்கும். எந்த ஹீரோயினை விடையும் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான சீக்ரெட் இது.
அப்படி இல்ல. ஒரு ஒரு நீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா டாண்ட்ரஃப்ங்கிறது வந்து உங்களுடைய எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் தான். உங்க ஸ்கேல்ப்ல ஆயில் செக்ரீஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, அந்த ஆயில நீங்க வாஷ் பண்ணாம இருக்கும்போது, அந்த ஆயில் செக்ரீஷன் வந்து ஸ்கின்ல நெறைய ஸ்கேல்ஸ உருவாக்கும். அந்த ஆயில் செக்ரீஷனும், அந்த ஸ்கேல்ஸும் சேர்ந்து, அதில வந்து ஒரு ஃபங்கஸ் மலசேசியா குளோபோசான்னு ஒரு ஃபங்கஸ் உருவாகும். இதெல்லாம் சேர்ந்து தான் டாண்ட்ரஃபா உருவாகுது. ஸோ, அப்ப அதுக்கான அடிப்படை காரணம் அந்த ஆயில் செக்ரீஷன் தினமும் செக்ரீட் பண்ற அந்த சீபம்ங்கிற ஆயில் தான் அப்படிங்கிறதுனால, நீங்க டெய்லி ஹேர் வாஷ் ஒரு நார்மல் மைல்டு ஷாம்பு போட்டு நீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலே, டாண்ட்ரஃப் வந்து நல்லாவே கண்ட்ரோல்ல இருக்கும். 33% ஹேர் ஃபாலும் குறையும். ஸோ, அதனால ஆல்ரெடி ஆயிலி ஸ்கேல்ப்ல எதுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும்? ஸோ, ஆயில்ங்கிறது வந்து முடிக்கு மட்டும் தான், ஸ்கேல்ப்புக்கு இல்ல. ஸோ, நீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிட்டு, முடியில மட்டும் ஆயில் அப்ளை பண்ணலாம். அதுவும் லாங் ஹேர் வச்சிருந்தீங்கன்னா, ஷார்ட் ஹேருக்கு ஆயில் தேவையில்ல. ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது டாண்ட்ரஃப் தான். டாண்ட்ரஃப்ங்கிறது ஆயிலி ஸ்கேல்ப் தான். இந்த டாண்ட்ரஃப் ரொம்ப அதிகம் நீங்க வாஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்க ட்ரெஸ்ல, ஷோல்டர்ல, முகத்துல, முதுகுலலாம் விழும் அது. ஸோ, ஆனா அப்படி அந்த டாண்ட்ரஃப் விழுகிறதுனாலலாம் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அந்த டாண்ட்ரஃப்ப நம்ம ரொம்ப சிவியரா, ரொம்ப ஸ்கேலியா இருந்துச்சுன்னா, நம்ம ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணி ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இதில வந்து நீங்க கேட்ட இன்னொரு அருமையான கேள்வி வந்து சொரியாசிஸ். இப்போ நெறைய பியூட்டிஷியன்ஸ் வந்து டாண்ட்ரஃப்லயே பல வகை சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க எந்த புக்ல படிச்சாங்கன்னே தெரியல. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இவங்க வந்து ட்ரை டாண்ட்ரஃப், ஆயிலி டாண்ட்ரஃப்னா வச்சிருப்பாங்க. இவங்க சொல்ற ட்ரை டாண்ட்ரஃப் இருக்கு இல்லையா? அது வந்து ஒருவேளை சொரியாசிஸா இருக்கலாம். ஏன்னா இப்ப டாண்ட்ரஃப்னாலே அது ஆயிலி ஸ்கேல்ப் தான். ஏன் ட்ரை டாண்ட்ரஃப்னு இவங்க சொல்றாங்கன்னா, அந்த ஃப்ளேக்கா உதுறதுனால ட்ரை டாண்ட்ரஃப்ங்கிறாங்க. அப்படி ஆயிலினஸ்ஸே இல்லாம வெறுமனே ட்ரையா ஸ்கேல்ஸா உதிர்ந்துச்சு. அந்த ஸ்கேல்ஸை நீங்க சுரண்டும்போது ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா, அது சொரியாசிஸா இருக்கலாம். ஆனா அத கூட நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. அது டாண்ட்ரஃபா இல்ல சொரியாசிஸான்னு நீங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணா, அவங்க ஈஸியா பார்த்து சொல்லிருவாங்க. தேவைப்பட்டா பயாப்சி பண்ணுவாங்க. ஸோ, இப்ப சொரியாசிஸா இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற. டாண்ட்ரஃபா இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற. இப்போ சோரியாசிஸ்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி ஸ்கேல்ப்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ, ஸ்கேல்ப்ல வர்ற டாண்ட்ரஃப் ரொம்ப சிவியரானது, மத்த இடத்துல வர்ற டாண்ட்ரஃப்லாம் ரொம்ப மைல்டானது, இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொரியாசிஸே ரொம்ப ஒரு ஆபத்தான, ஒரு பயப்படக்கூடிய சீரியஸான வியாதிலாம் கிடையாது. அதெல்லாம் ஈஸியா கட்டுப்படுத்திரலாம். அது ஒரு எபிடெர்மல் டிஸார்டர் அவ்வளோதான். இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் வேகமா வளருது. அது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அதுக்கு நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. அதை ஈஸியா குணப்படுத்திரலாம். அதை ஈஸியா கட்டுப்படுத்தலாம். அதாவது சொரியாசிஸை குணப்படுத்துறேன்னு சொல்லி நெறைய பேர் ஏமாத்துறாங்க. அது சொரியாசிஸை நம்ம எப்படி பிபி, சுகர் மாரி நம்ம கட்டுப்பாட்டுல ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஸோ, அதெல்லாம் வந்து நீங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். சொரியாசிஸ் மோஸ்ட்லி ஸ்கேல்ப்ல ஆரம்பிக்கும். மத்த இடங்களுக்கு வரும். சில நேரங்கள்ல ஸ்கேல்ப்ல மட்டுமே கூட இருக்கும். அதுக்கு சில சமயம் அந்த ஆன்டி சொரியாட்டிக் ஷாம்பு யூஸ் பண்ணாலே கூட ரொம்ப சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ, அது ஒண்ணும் ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனைலாம் கிடையாது. சத்தியமா சொரியாசிஸ்க்கும், கிட்னி ட்ரபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. டயட்ல ஒரு பொருள அதிகமா சாப்பிடுறதுனாலயோ, இல்ல ஒரு ஒரு வெஜிடபிள நம்ம அவாய்ட் பண்றதுனாலயோ, ஸ்கின், ஹேர், நெயில்லாம் கெட்டு போகவே போகாது.